எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 1/2 கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி மூடி வைங்க. 2 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வைங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இதில் நாம் தண்ணியே சேர்க்கல, அதனால் இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வீணாக போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காயை சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.